அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உரித்துக் கொள்கிறேன். 2023 ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்குள்ளே தான் அந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடியது. ஆவணி மாதத்துன்றது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மாதம். கிரகங்கள் அதிகமாக மாறலை. ஆவணி 1ஆம் தேதி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கராச்சாரியார் வக்கரமாகி கடகத்துக்கு போவார். அதே மாதிரி ஆவணி 2ஆம் தேதி உடனே மறுநாள் 2ஆம் தேதி இந்த செவ்வாய் இருக்கார், சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் கன்னிக்கு வந்துடுவார். சிம்ம மாதம் சொல்லக்கூடியது ஆவணி மாதம். தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதம் வரும்போது அந்த மாதத்தினுடைய பேரை கொண்டு தான் மேஷம் ரிஷபம் வச்சுருக்கு. அதனால் சிம்ம மாதம் சொல்லக்கூடியது சூரியன் அங்கே இருப்பார். அவர் கூட யார் இருக்காருன்னா செவ்வாய் புதன் சுக்கரன் இருப்பார். சுக்கரன் வக்கரமாகி உடனடியாக மேலே போயிடுவார், கடகத்துக்கு போயிடுவார். செவ்வாய் மறுநாளை உடனடியாக கன்னிக்கு போயிடுவார். சனீஸ்வரன் வக்கரமாகி கும்பத்தில் இருக்கிறார். அவர் இந்த மாதம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 24ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி ரிவர்ஸில் பின்னணி மகரத்துக்கு வந்துடுவார். இந்த மாதம் ஆரம்பத்தில் பல பேர் சொல்லியிருக்கேன் நிறைய. ஒரே சமயத்தில் அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இந்த சிம்மராசியில் சூரியன் புதன் செவ்வாய் ராஜகிரகம், சூரியன் ராஜகிரகம், சுக்கராச்சாரியர் ராஜகிரகம் அல்ல, புதனும் ராஜகிரகம் அல்ல, சொத்துக்குரியவங்க. வக்கரமாகி சுக்கராச்சாரியர் உடனே மேலே போயிட்டார். மறுநாள் செவ்வாய் உடனடியாக கன்னிக்கு வந்துட்டார். இதில் குருவானவர் எங்கே இருக்காருன்னா மேஷத்தில் உட்கார்ந்துருக்கா ராகுவோட. பெரிய ஆச்சரியம் என்னென்னா சனீஸ்வரன் பார்த்துட்டு உடனடி 7 நாள் பிறகு கீழே வந்துடுறார். அந்த மாதம் ஆரம்பித்து ஒரு 7 நாள் வரைக்குமே, ஆவணி 7 வரைக்குமே நடக்கக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தா பல அற்புத மாற்றங்கள் வரும். குருவனுடைய சண்டாலயோகம் தொழில் கொடுத்த ஏதோ ஒழிஞ்சு பிடிங்கி போடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குரு கொடுத்து கை நொந்து போய் தோண்டி ஆகிட்டார். என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுது. ராகு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார்னா சத்தம் பண்ணாமல் சனீஸ்வரன் வழியாக தொடர்பு கொண்டு வந்துவார். சனீஸ்வரன் கீழே இறங்கின உடனே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். சுக்கராச்சாரியார் சத்தம் பண்ணாமல் கும்பத்துக்கு கடகத்துக்கு போயிடுறார். குருவனுடைய பாறை எப்போதுமே நேராக பூர்வ புண்ணியம் காலபுருஷன் விடு இல்லையா, பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய சிம்மராசியில் உயருது. அங்கே அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. 1ஆம் தேதி கூட 1ஆம் தேதி ஆவணி 1ஆம் தேதியில் சுக்கரன் போனாலும் சுக்கரன் செவ்வாய் புதன் சூரியன் இத்தனை பேர் ஒரே சமயத்தில் குரு பார்த்து தோஷங்களை போய்கிட்டார். தன்னுடைய சக்தியை என்ன பண்ண தெரியாமல் கேட்கும்போது ப்ளீடிங் இன்கில்ட்டின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் பார்க்கும்போது அந்த சுக்கராச்சாரியார் ராகு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டார். அதனால் குருவினுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குரு செவ்வாய் சுக்கராச்சாரியர் மேலே போன உடனே அங்கேருந்து சனீஸ்வரன் கீழே இறங்கி மகரத்தை வந்த உடனே சனீஸ்வரன் சுக்கரான் தொடர்பு பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களையும் குருவினுடைய காலில் போடுவார். பின்னாடி அப்படியே மேலே வக்கரமாகி போனான்னா அடுத்தது ஆயுள்லையும் பூசம் போன பூசம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக போடுவார். அதான் சனீஸ்வரனுடைய கவிட்டத்தில் இன்னைக்கு சனீஸ்வரன் மகரத்தில் வந்த உடனே ஒரு வழியாக சுக்கரன் சனி தொடர்பு கொண்டதுனால ஆட்டோமேட்டிக்காக வரும்போது எல்லா விஷயத்துலேயுமே குருவினுடைய ஆண்டவர் விஷயங்களை மாறி போயிடும். குருவின் சொத்து ஆகிட்ட இவர் டிபார்ட்மெண்ட் இவர் எடுத்துட்டுருவார். அது வரைக்கும் உள்ள காலத்தில் நடக்கக்கூடிய பாரதல்களை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. தமிழ்நாடு ஆந்திரா கேரளா அந்த இல்லை, பாரதம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய விஷயங்களில் இன்னும் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வழிவகைகள்லாம் மாறி உத்திகள்லாம் மாறி நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. கவலையே இல்லை. அரசாங்கத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், அவங்க படட்டும். நாடு எங்கேயும் போகிறதில்ல. இது குளோபலைசேஷன் பண்ணுறதுனால நாடு எங்கேயும் போகிறது நல்லா தான் இருக்கும், மக்கள் நல்லா தான் இருப்பாங்க. ஆனாலும் அரசியலில் நமக்கு தந்த பல விதமான மாற்றங்கள் தொலைகள் நிறைய நடக்கும். அது நமக்கு தலையிட வேண்டாம். அதே சமயத்தில் விஞ்ஞானத்துறை, தொழில்துறை, அந்த ஜீவனாம்சங்கள்லாம் சொல்கிறது இதெல்லாம் படித்து பார்க்கும்போது புது மாற்றங்கள் வரும். ஒன்றாங்கிலேருந்து எல்கேஜி யூகேஜி படித்து 1ஆங்கிலேருந்து +2 படித்து இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் ஐஐடி என்ட்ரன்ஸ் எல்லாம் நம்ம ஊர் தான். அந்த குப்பையெல்லாம் வெளிநாட்டு பஞ்சிகை சொல்லிட்டுனா 7 வயசு 8 வயசுலேயே போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருவாங்க. தட் இஸ் த சிஸ்டம் கம் டவுன் டு இந்தியா. வரப்போதிங்க கம்மிங் டவுன் டு. அதனால் இந்த சிஸ்டத்தில் நமக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக அந்த என்னெல்லாமோ பண்ணுறாங்க அவங்க. அதனால் இன்கம் ஏர்னிங் கவலைப்பட தேவையே இல்லை, பயப்பட வேண்டாம். படித்தாதான் இந்த படிப்பை படித்தாதான் நிறைய சம்பாதிக்க முடியும்ன்றது தப்பு அசம்ஷன்.
ஜீவனம்ன்றது வேறு, எஜுகேஷன்ன்றது வேறு. அறிவு வளர்த்து தான் இந்த படிப்பு. எஜுகேஷன் கொடுக்கறதுன்றது அதுக்கு தான் மெயின். அது தொழில் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறது தான் பார்க்குறது. தெரிஞ்சுக்கிறது நமக்கு பொறுத்த ஞானத்துலேருந்து எல்லாம் வருது. அதனால் அந்த 4 சமுதாயம் சொல்லக்கூடியவங்க தான் அதனால் செய்யப்படுவாங்க. அதுக்கு பகவான் கொடுத்ததே மாற்ற முடியாது. அதனால் இந்த ஞானத்தில் வரக்கூடிய அந்த தொழில் பண்ணுறவங்க பாரம்பரியத்தில் சொல்லக்கூடியவங்க தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தொழில் எடுத்து செய்யணும். கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் அப்புறம் கோடி மல்லிட்டையும் உங்களுக்கு 100 பேர் 200 1000 பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவானுங்க. சம்பளத்தை ஏற்றி ஒரு 15,000 30,000 20,000 10 மணி நேரம் 20 நேரம் பண்ணி 4 பேர் குடும்பத்தை எல்லாரும் ஒன்றா வேலை செஞ்சு சம்பாதிச்சு இதெல்லாம் வர காலம் மாறி போயிடுத்து. இனிமேல் நீங்கள் உங்கள் சாமர்த்தியம். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ஆவணி மாதம் சொல்லக்கூடியது ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்கும் உள்ள காலம் எல்லாருக்கும் தெரியும். ரிஷபத்துக்கு ரிஷபத்தினுடைய 4ஆம் வீடு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இந்த ஆவணி மாதம் சூரியன் இருக்கார். கூடையே 1ஆம் தேதி சுக்கிரன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார். சனீஸ்வரன் மகரத்தில் உட்கார்ந்து லாபஸ்தானத்தில் 10ஆம் வீட்டில் உட்காந்து சனீஸ்வரர் கும்பத்தில் உட்காந்து சனி 9-10 கூடியவர் இல்லையா, தர்மகர்மாதி யோகத்துக்குடியது. அவர் வக்கரத்திலிருந்து தொடர்பு கொள்கிறார் 1ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் சுக்கராச்சாரியர் அடுத்த உடனடியாக 1ஆம் தேதியிலே கடகத்துக்கு போயிடுறாரு. ரிஷபத்துக்கு 3ஆம் வீடு சொல்லக்கூடிய கடகத்தில் போய் உட்காந்துடுறார். ஆயில்யம் சொல்லக்கூடிய புதனுடைய காலம் நிற்கிறார். காரணம் இல்லாமல் இல்லை, ஒரு காரணம் இருக்கிறதுக்கு. அதே புதன் தொடர்பு வரணும். புதனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுறாரு. புதன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சாதுக்கள் ஒரு பக்கத்தில் புதன் ராட்சசர்களுக்கும் போனோம், இன்னொருத்தர் சாதுக்களுக்கும் போனோம், தர்மவானுக்கும் போனோம். இந்த ரெண்டுத்துக்கு நியூட்ரலாக இருக்கிறது தான் புதன் பகவான். அந்த பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இடம் மாறி இப்போ சுக்கராச்சாரியர் சேர்ந்த மாதிரி பண்ணிவிடுவார். சுக்கரனும் புதன் ஒரு ஆன்டி இன்க்ளோஸ் தெரியும் உங்களுக்கு. அதே சமயத்தில் சுக்கராச்சாரிய கடகத்தில் போய் சந்தம் தொடர்பு புதனை தொடர்பு கொண்டு சனீஸ்வரன் நேரடியாக அவிட்டு நிற்கிற சனீஸ்வரனை தொடர்பு கொள்கிறார். எப்படின்னா 7ஆம் தேதி ஆவணி 7ஆம் தேதி சனீஸ்வரர் கீழே இறங்கிடுவார். பேக் டு பெவிலியன் மகரத்துக்கு வந்துடுறார். அதை அவிட்டத்தில் நிற்கிறார். 2 பேரும் அடி அரவணைச்சின்னு மாற்றி கடகத்தில் இருக்கிற அவரும் இவரும் அணைச்சிக்கிறான், அன்பு பாழிக்கிறான். இங்கே சனீஸ்வரன் முக்கியம், தர்மகரமாக. சுக்கராச்சாரியர் முக்கியம், அவர் தான் ராசி அதிபர் பத்திரம். செவ்வாய் முக்கியம். அது செவ்வாய் ஆட்டோமேட்டிக்காக உடனடியாக 2ஆம் தேதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கண்ணிக்கு போயிடுறார். அங்கிருந்து நேராக 8ஆம் வாரியால் மேஷத்தில் உட்கார்ந்துருக்கிற குருவையும் ராகுவையும் பார்க்குறார். அயனசைன போகஸ்தானத்தில் நான் சொல்லக்கூடிய மேஷத்தில் குருவையும் ராகுவையும் பார்க்குறார். செவ்வாய் யாருன்னா ரிஷபத்துக்கு கலத்திரம். இப்போ ஒரு அமைப்பில் இதுக்கு கேது தொடர்ந்து சிம்மத்தை பார்க்குறார். சிம்மத்தில் உட்காந்துருக்கிற செவ்வாய் ஆரம்பத்தில் முதல் நாளைக்கு செவ்வாய், புதன், சுக்கரன், அது பிறகு சூரியன் இல்லை புதன். சுக்கராச்சாரியர் 1ஆம் தேதிக்கு போனோடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே கன்னிக்கு செவ்வாய் வந்துடுறாரு. ஆக மொத்தம் இப்படி ஒரு அமைப்பை கொடுத்துருக்காரு. ஆக முக்கியமான கிரகங்கள் சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு தர்மகரமாக சொல்லக்கூடிய சனீஸ்வரன் கீழே இறங்கி ஆட்டோமேட்டிக் சுக்கராச்சாரியர் தொடர்பு கொண்டு அதே சமயத்தில் அந்த கேது சுக்கரன் சிம்மத்தை பார்த்து தொடர்பு கொண்டு இத்தனையும் பண்ணுறாரு. குருவனுடைய பாறை சிம்மத்துக்கு வேறு. குரு 12ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு ரிஷபத்துக்கு 12ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு சிம்மத்தை தொடர்பு நேரடியாக கொள்கிறார். தோஷம் விலகி போடுறது. அதே சமயத்தில் அந்த யோகங்கள்லாம் கை மாறி போகிறது. இப்போது அசுரர்களுக்கு என்ஜாய் பண்ணி நாட்டான் ஆசிக்கு என்னெல்லாமோ அனுபவித்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நாசம் பண்ணுற அந்த இதுலேருந்து அவங்களை தடுத்து ஆட்கொண்ட சுக்கராச்சாரியா தற்பொழுது அந்த குருவனுடைய இதை எல்லாருக்கும் கொடுக்குறார். ரிஷபத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் கிடைக்கிறது. கலைஞர்கள், தொழிலவங்கள்லாம் கோடீஸ்வரனே ஆகவே முடியாது. ஆடினாலும் அடுத்த வருஷம் பணமே இல்லை, காணாப்படும். ஏன்னா எத்தனை கலைஞர்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே அவனுக்கு கையில் இருக்குது இல்லை. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே அந்த வித்தைகளை மூழ்கி போய் தியாகடி மற்றவங்களுக்காக அர்ப்பணிக் பண்ணுற கைவினைஞர்கள், தொழில்வாதிகள், அவங்க எல்லாமே உழைப்பாளிகள் எல்லாமே செய்யக்கூடிய காரியங்கள்லாம் ஒரு ப்ரோக்ராம், ஒரு அமைப்புகள் உண்டாக்கி மற்ற எல்லாரையும் வாழ வைக்க தயார் இருக்கும்போது இவருக்கு உண்டான பங்கு எதிர்பார்க்குற மாதிரி கைக்கு வருது இல்லை, மட்டும் இல்லை தங்கிறது இல்லை.
அது சொல்லக்கூடாது தானே. அதனால் இப்போ ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல் படிக்கிற வாத்தியார்கள்லாம் நட்சத்திரத்தில் இருக்குது பாருங்கள். ரொம்ப கௌரவமாக இருக்குது. படிப்பே இல்லை இப்போ நாட்டில். பேர் சொல்லிக்கணும் வந்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதோ கஷ்டம். வருமானம் தகுந்த மாதிரி படிப்பு யூகேஜி எல்கேஜிக்கு இன்னமும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, படிக்க செலவழிக்க வேண்டியிருக்கு. எங்கே பணம்? வருமானம் குறைஞ்சி போச்சு, தொஞ்சி போச்சு. விலைவாசி கட்டுப்படலாம் எங்கெங்கேயோ போயிடுத்து. பொருள் எதுவுமே வாங்க முடியாது. ஸோ இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக ஒரு க்ரியேட் பண்ணுறது. உண்மையிலேயே எல்லாம் நிறைய இருக்குது, எல்லோரும் அனுபவிக்கலாம் போடலாம். ஆனால் சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடுவில் மாட்டின்ட்டு இதெல்லாம் இன்னும் தெரியல நமக்கு. அவ்வளோ அதிருப்திப்போம், ஏன்னு பார்க்க வேணாம். அதுக்காக இந்த சுக்கராச்சாரம் வழி பண்ணி ஐடியா பண்ணி குருவிட்டு இதெல்லாம் எல்லாம் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறாரு. எல்லோரும் அனுபவிக்கலானுமே, புரியுங்களா? நான் ராகுவோட குரு உட்காந்துருக்கும்போது குரு என்ன தான் பண்ணாலும் அது அவருக்கு ஒரு திருப்தியாக கொடுக்கலன்னா பொருள்லாம் பாழாயிடும். மனசில் நிறைவு இல்லாமல் பண்ணுறது. இதே மாதிரி குரு ஃப்ரீடம் ஆகிட்டார். இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கார். நான் ராகு தன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் குறைச்சிட்டார் குருவோட இருக்கிறதெல்லாம். அது வேறு வழியாக சுக்கராச்சாரியை கன்வெர்ட் பண்ணி வாங்குறா. சனி செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயம் தொடர்பு கொண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கும்போது ரிஷபத்துக்கு கடல் கடந்த வாணிபம், அடுத்து எந்த தொழிலும் சரி, அதாவது ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குறதுன்றது சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் செக்டார்ஸும் பேர் ரிஷபத் சம்மந்தப்பட்டதெல்லாம். சர்வீஸ் செக்டாரில் பண்ணும்போது எதுவான வித்தைகள் எதுவாமே எல்லாமே நம்ம சாப்பிட்ற பொருள்லேருந்து அழகு பார்க்கறதுக்கு கொண்டு டிசைனர்லேருந்து ஆரோக்கியமான உடம்பு வச்சுக்கிறதுலேருந்து மணிமந்திர ஊசங்கள் தெரிஞ்சு என்னென்ன உண்டோ அலங்காரம் அந்த கம்ப்யூட்டரில் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி எங்கெங்கே மார்க்கெட் ஷேர் டிமாண்ட் அது இது சொல்கிறதுலே பணம் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் ரொட்டேஷன் என்னென்ன உண்டோ அதுவும் அது அட்ராக்ஷன் அதை எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லி கவர் பண்ணி வியாபாரம் பண்ணணும். அதெல்லாம் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ் விளம்பரம் அதெல்லாமே பத்திரிக்கை தொழில் இதெல்லாம் எதெல்லாம் ஹைலைட் பண்ணி எது ஃபோக்கஸ் பண்ணி எது மக்கள் படித்து எது காரிய சம்பாகி அதெல்லாம் ரிஷபத்துக்கு கைவந்த கலை. ஏன்னா புதனுக்கு ரொம்ப வேண்டிய சுக்கராச்சாரி. அதனால் இதெல்லாம் பண்ணும் மகாலட்சுமி சகோதரர். அதனால் இதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. முன்னாடியே பண்ணித்தான், புதுசாக ஒன்றும் பண்ணலை. அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. தர்ம கர்ம யோகம் சிறப்பாக நடக்கும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ரிஷபத்தினுடைய அந்த பூர்வ புதன் கூடையே 4ஆம் சூரியனோட உட்கார்ந்துருக்கார். 2ஆம் வீட்டு அதிபர் அவர் தான். அதே சமயத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். செவ்வாய் பூர்வ புண்ணியத்தில் கண்ணியில் உட்காந்துடுறாரு. அங்கேயும் தொடர்ந்து குருவை தொடரக்கூடாது. குரு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியாக அஷ்டமாதிபதி இருக்கலாம், ஆனால் அவன் தான் லாபாதிபதி. இங்கே அஷ்டமாதிபதி லாபங்கள்லாம் அப்படின்லாம் கிடையாது. அவளுக்கு புரிஞ்சுங்களா? அவனுக்கு என்ன வேணால் பண்ணணும் கோச்சாரத்தில். இயற்கையே அப்படி வரும்போது அஷ்டமத்தை செய்கிறான்னா லாபத்தை செய்கிறான்னா தெரியாது. புத்தி உள்ள வியாபாரி எப்போதுமே அந்த மாதிரி டிமாண்ட் ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் சொல்லக்கூடிய டிமாண்ட் இல்லை சப்ளை இல்லாத இடத்துல எப்படி பண்ணால் அந்த போட்ட பணத்தை எடுக்க முடியும், கிரெடிட் ஸ்குவீஸ் பண்ண எப்படி சம்பாதிக்கலாம், எதை 4 மடங்கு ஆக்கலான்றது இப்போ தக்காளி வியாபாரத்துலேயே பார்த்துருப்பீங்க. ஆர்டிஃபிஷியல் தக்காளி கிரியேட் பண்ணலாம். உண்மையிலே தக்காளி நிறைய இருந்தாச்சு, பாழாக்கி தான் பண்ணிருக்காங்க. அது சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன பண்ணுறது? இந்த கொரோனா வியாபாரம் பண்ண மாதிரி இதெல்லாம் கிரியேட் பண்ணி உண்டானது. நோய் இன்னும் இயற்கையாக வரல, கிரியேட் பண்ணி தான் சம்பாதிக்கிற வேலை. அதை சைனா பண்ணால் இது நம்ம ஊர் காலங்களே பண்ணானுங்க. அவ்வளோதான். எதுக்கு சொல்கிறேன்னா, ட்ரெண்டு என்ன மாறுதுன்னா ட்ரெண்டு மாற்றுறதே சக்தியை பகவான் பண்ணாலும் இப்படி ஒரு யுக்தி பண்ண வைக்கிறது நம்ம வச்சு தான் பண்ணுகிறார். அதனால் சம்பாதிக்கிறது கலை தொழில் பொறுத்த வரைக்கும் மருந்து மணிமடிந்து முடிச்சு சொல்லக்கூடிய நம்ம சித்தார்த்தம் எல்லாம் சூப்பராக இருக்குது, கொண்டு வரலாம். யாதி உடம்புல கையை வைக்கவே வேணாம், ஆப்ரேட்டே பண்ண வேணாம். பிஃபோர் இந்த யாதி வரத்துக்கு முன்னாடி ஆரோக்கியம் மருந்து அதுவே அமிர்தம், அதுவே இது நான் சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி பாடத்தில் கூட படிக்கல, நம்ம இனிமேல் தெரிஞ்சுக்கலாம். அதை ஏதோ பாடத்தை படித்தோம். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பள்ளிக்கூடம் இப்போ இதெல்லாம் படிக்கலாம். ஸோ இதனால் அந்த இது நிறைய சத்து விஷயங்கள்லாம் நம்ம தெரியாது போயிடுத்து அடிச்சிட்டாங்க. அது இப்போவே மறுபடியும் துளுத்து வந்திருக்கு. நல்லபடியாக பயன்படுத்திட்டு குறைஞ்ச செலவில் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்து டாக்டருக்கெல்லாம் கொடுக்கணும் மருத்துவ அவசியமே இல்லை. நோயற்ற வாழ்வு பெருஞ்செல்வம், அதுவே செல்வம். நிறைய பணம் தங்கும். இனிமேல் டாக்டருக்கு லட்சமாக கொடுத்துட்டு இல்லை கடனை வாங்கி தெருவில் போய் நின்று அந்த சிஸ்டத்தை விட்டுடுங்க. இனிமேல் அப்படிலாம் வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. அது இத்தனால முட்டாள்தனம் வாழ்ந்து வந்துங்க, அது ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி இருந்த முட்டாளாக்கப்பட்டோம். பயம், செத்து போடுவோம். செத்து போகிறதுக்கு முன்னாடி எத்தனை வாதியும் பண்ணாலும் செத்து தான் போவான். ஆப்ரேஷன் அளவுக்கு போய் இடத்த பொருள் உடம்புல இருக்கிற பார்ட்ஸே மாட்டக்கூடாது. உண்மையில் சொன்னான் அது இல்லாதையே பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. இப்போது அது இவர் நிறைய இதெல்லாம் அதை பற்றி பேச வேண்டிய தனியாக பேச வேண்டியது தான் சொல்ல. அதனால் அந்த 18 சித்தர் பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் படித்து இப்போ தெரிஞ்சு லைஃப் ஹிஸ்ட்ரி அவங்க பார்த்து பண்ணது பார்த்தா நம்ம ஆச்சரியமாக இருக்கும்.
அப்படின்னு சொல்லி விட்டுருவான் நம்மளை. சாக்ரிஃபைஸ் அத்தனை உயிரோடு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்குது. அப்பேற்பட்ட நிலையில் அவங்க பாக்யாதிபதி சொல்லுவோம், கடன் உபாதை வராது, எவ்வளோ ரூபாய் காஸ்ட் ஆஃப் வீடு வசதி சொத்து பத்து வரணும்னா அதுதான் வருமானம் வரத்துக்கு உண்டான வழியை வேல்யூ ஆஃப் மணி எக்ரின்னு போடும். அப்போ நிறைய ஏர்ன் பண்ணி 10,000 15,000 30,000 60,000 வரப்போகுது. இன்வெஸ்ட் பண்ணி சம்மந்தப்பட்ட தொழிலாம் எக்கச்சக்கமாக மூலதனம் போட்டு எக்கச்சக்கமாக பணம் வரப்போகுது. ப்ராஃபிட் மேக்கிங் தான். இனிமேல் நீங்கள் குடும்பத்தோடு பண்ண சொல்லியிருக்கேன். அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பாரம்பரிய தொழில் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு நிச்சயம் லாபம் கொடுக்கும். அது பண்ணினீங்கன்னா நல்லது. யார் மூலமாவது வச்சு பண்ணிக்கோங்க, சம்பாதிங்க. அப்போ தான் நான் கடன் உபாதை இருக்காது. இன்டர்நேஷனல் லெவலில் பாப்புலாரிட்டி வரக்கூடிய பாக்கியம் இப்போ கொடுக்குறான். அதை பயன்படுத்தவே சொல்லி வாழ்த்து அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.